முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மிக முக்கியமான செய்தியாக இது பார்க்கப்படுகிறது. 130வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் சீர்திருத்தம் கிடையாது, இது ஒரு கருப்பு நாள், இது ஒரு கருப்பு மசோதா என்று அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். அதாவது இந்த மசோதா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், முதல்வரோ அல்லது அமைச்சரோ அல்லது பிரதமர் ஆனாலும் சரி, ஏதேனும் வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர்கள் 30 நாட்களுக்கு மேலாக காவல்துறையின் பிடியிலேயோ அல்லது சிறையிலேயோ இருந்தால் அவர்களுடைய பதவி 31வது நாள் தானாகவே காலியாகிவிடும், அல்லது அவருக்கு மேலாக இருப்பவர்கள் அந்த பதவியில் இருந்து அவரை நீக்கம் செய்து விடுவார்கள் என்று ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது முதலமைச்சர் மீது தவறு இருந்தால் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் முதல்வரை பதவியிலிருந்து நீக்கலாம் என்றும், பிரதமர் தவறு இழைத்திருந்தால் பிரதமரை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கலாம் என்றும், அதே போல அமைச்சர்கள் இந்த தவறை இழைத்தால் மாநிலத்தில் இந்த தவறு இழைத்தால் முதலமைச்சர் நீக்கலாம் என்றும், அதே போல யூனியன் பிரதேசங்களில் துணைநிலை ஆளுநர்களுக்கும் இந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த புதிய மசோதா என்பது ஒரு கருப்பு மசோதா என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். என்ன காரணம் என்றால், முழுமையாக மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டை மத்திய அரசு கையில் எடுத்துக்கொள்ள பார்க்கிறது, ஒரு அடக்குமுறை ஆட்சியை பாஜக அரசு தொடங்குகிறது என்று சாடியிருக்கிறார். இந்த மசோதாக்களை தான் கடுமையாக கண்டனம் செய்வதாகவும், அதே போல ஜனநாயகத்தினுடைய வேர் தளத்தையே இது தாக்குகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த வாக்கு திருட்டு என்ற ஒன்றை ராகுல் காந்தி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பிறகு பாஜக அரசாங்கம் உருவான அனைத்து ஆணைகளுமே பெரிய கேள்விக்குரியதாகி இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் மாநிலத்தையும் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலான இந்த 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை, சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது பாஜக. இதை நான் முழுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன். அதே போல பிராந்திய கட்சிகளை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளை மிரட்டும் அபாயகரமான ஒரு முயற்சி, எங்களோடு இருங்கள் இல்லையெனில் நீக்கப்பட்டு விடுவீர்கள் என்று பாஜக மிரட்டுகிறது. இந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக, இந்த சட்ட மசோதா வாயிலாக புதிய அடக்குமுறை ஆட்சியாளர்களின் முதல் நடவடிக்கை என்னவென்றால், எதிரிகளை கைது செய்து பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தை தன் கையில் எடுப்பதே. அந்த செயலைத்தான் இந்த மசோதா செய்ய முனைகிறது என்று முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் 130வது சட்ட திருத்த மசோதாவிற்கான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த சட்ட மசோதா அமலுக்கு வந்தால் முதலமைச்சர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளோ அல்லது அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளோ எதுவாக இருந்தாலும் 30 நாட்களுக்குள்ளாக முடியுமா என்பது ஒரு கேள்விதான். அப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் இது பிரதமருக்கு பொருந்தும் என்று சொன்னாலும் கூட, பிரதமரை 30 நாட்கள் கைது செய்து சிறையில் அடைத்து வைத்திருப்பது என்பது நடக்காத காரியம்தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சரை மத்திய அரசினுடைய அங்கங்கள் யாரேனும் கைது செய்தால், இடி அல்லது மற்ற துறைகள், சிபிஐ போன்றவர்கள் ஏதேனும் வழக்கில் கைது செய்தால், இதன் மூலமாக, இந்த அமைப்புகள் மூலமாக மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தனக்கு எதிராக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு புதிய வழிமுறையாக இது இருக்கிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே மாநிலத்தினுடைய சுயாட்சி என்று இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில்தான் மாநில சுயாட்சியை நசுக்கக்கூடிய வகையில் இந்த மசோதா அமைந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மற்ற கட்சியினரும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். எனவே தனித்து செயல்பட விடாமல் பாஜக அரசு செய்கிறது. எனவே அதன் காரணமாகத்தான் இந்த மசோதா தற்போது கொண்டு வரப்படுகிறது. தனக்கு சாதகமாக ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டுமே சுதந்திரமாக இருக்க முடியும், அல்ல என்றால் மற்ற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் என்றால் அவர்களை கைக்குள் வைத்திருப்பதற்கு இந்த மசோதா அவர்களுக்கு உதவும் என்ற காரணத்தினால் இதை கொண்டு வருகிறார்கள் என்ற போர்வையில் முதலமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த சட்ட மசோதா எப்படி நிறைவேறப் போகிறது, என்னவெல்லாம் மாற்றம் நடைபெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.